ஐஸ்வர்யா வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. டாக்டர் வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. சொன்னோன்னே ஐஸ்வர்யா ரொம்ப பதட்டமாக உள்ளே போகிறாங்க. பார்த்தா வந்து ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ண டாக்டர் தான் அங்கே இருக்காங்க. அதை பார்த்து ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. டாக்டர் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு நிம்மதியாக இருக்குது இப்போ தான் அப்படின்னோடனே, ப்ளீஸ் டாக்டர் எங்கள் வீட்டில் வந்திருக்காங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க நான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயத்தை அப்படின்றாங்க. உன்னை ஏமா சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டோன்னே, குழந்தையும் வந்து இந்த பொண்ணும் நல்லா தான் இருக்காங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா உனக்கு லாஸ் வார்னிங், இதுக்கப்புறம் சொல்லுமா புரியுதா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் போகிறாங்க. விஜய் வந்து அனாமிகாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறாரு. அப்போ வந்து கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து பூ எடுத்துகிட்டு வராங்க. ஒரு லேடி வந்து ஐயோ இவங்க தான் அனாமிகாவா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. நான் அனாமிகா இல்லைங்க, நான் அனாமிகாவோட ஃப்ரெண்டு, உங்ககிட்ட ஃப்ளவர் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரோஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ பாட்டி ஒருத்தவங்களும் வராங்க. ஐயோ இந்த பாட்டி அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லைப்பா நான் அனாமிகா இல்லை, வருவா என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா அனாமிகா தான் என்கிட்ட கொடுத்து ரோஸ் கொடுத்து அனுப்பினா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து ரோஸ் எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுட்ருக்காரு. கரெக்டாக அனாமிகா வராங்க. அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷம் விஜய்க்கு தாங்கவே முடியல. ரொம்ப சூப்பராக இருக்காங்க, அதனால் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எவ்வளோ அழகாக இருக்கா அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன நினச்சிங்க, நான் வரமாட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்னோடனே, அதெல்லாம் நினைக்கல அப்படின்னோடனே, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பிரபா வேணும்னே ஃபோனை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ப்ரோ இந்த டைமில் கூப்பிட்டுருக்காளே, நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. உடனே வந்து அனாமிக்கிட்ட பேசிகிட்டே இருக்கா. மறுபடியும் பிரபா வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. டோட்டலாக வந்து பிரபா வந்து கால் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை ஃபுல்லாகவே வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடறாரு. அதனால் நம்ம ஒரு அர்ஜென்ட்டு கூப்பிட்டா இவன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பிரபா இங்கே டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து அனாமிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே உங்கள் கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கவிதை பேப்பர் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதில் ஒரு கவிதை இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து அனாமிகா சந்தோஷப்படுறாங்க. ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாரு, ஒரு வாட்சும் கொடுக்குறாரு. சரி நீங்களே வந்து கையில் போட்டு விடுங்க அப்படின்னு அனாமிகா கையில் இவரே போட்டு விடுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. உடனே விஜய் சந்தோஷமாக கையை கொடுக்குறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டைமில் வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, வருஷம் நம்ம வீட்டில் வரலட்சுமி இருப்போம், எப்போவுமே வந்து என் மருமக தான் வந்து இருப்பா, இந்த வாட்டி அவளோட மருமக இருக்க போகிறா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பார்க்குறீங்க, இந்த வாட்டி இருக்க போகிறது யாருன்னா எல்லாம் நம்ம மகா தான், இனிமேட்டு வரலட்சுமி இந்த வருஷம் இருக்க போகிறா அப்படின்னு உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராஜலட்சுமிக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. கவனிக்கிற மகா வந்து வேணாம் பாட்டி எப்பவும் போல் அவங்களே இருக்கட்டும் அப்படின்றாங்க. இங்கே வந்து பெரியவளுக்கு மரியாதையே கிடையாதா, அப்போ என் பேச்சு யாருமே கேட்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் அதுக்காக சொல்லலை, நீ அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருப்பா வருஷம் வந்து மருமக தான், வீட்டோட மருமக தான் இருக்கணும், அதனால் இந்த வருஷம் வந்து மகா தான் இருக்கணும் அப்படின்னோடனே உடனே ஐஸ்வர்யா வந்து நான் இருக்கேன்ன்றாங்க. நீ கர்ப்பமாக இருக்கமா, இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் இந்த மகா தான் காரணம், அவளை தான் எப்போ பார்த்தாலும் தூக்கி தலைமையில் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது திரும்ப யோசிக்கிறாங்க. புரியுதா அப்படின்னோடனே எல்லாருமே வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மகாவும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா மட்டும் செம்ம டென்ஷனாக இருக்காரு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் டென்ஷனாக இருக்காங்க. அடுத்து வந்து ராஜலட்சுமி வந்து மகா கிட்ட வந்து சவால் விடுறாங்க. என் பையன் வந்து நீ என்ன விரதம் இருந்தாலும் உன்னை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இது எல்லாத்தையும் கேட்ட வந்து சூர்யா செமையாக டென்ஷன் ஆயிரு, எங்கள் அம்மாவை ஏற்று பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா கிட்ட வந்து சொல்கிறாரு, பூஜையை நீ பண்ணு, வழியை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு மகா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் என்ன பண்ண போகிறாரோன்னு இதோட முடியுது.